இந்த வீடியோ ஒரு 18 இயர்ஸ் முன்னாடி, அதாவது 2006ல் எடுத்த வீடியோ. அப்போ நாங்கள் யூஎஸில் இருந்தோம். அப்போ ஸ்மார்ட் ஃபோன்லாம் வராத டைம். ஸோ எங்கிட்ட ஒரு வீடியோ கேமரா இருந்தது, அதில் எடுத்த வீடியோ தான் இது. அப்போ டெக்னாலஜி வந்து இந்த அளவு கிடையாது. ஸோ ரெசல்யூஷன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்காது. அதனால் அந்த வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பொதுவாக இந்த ஸ்னோஃபாலை பார்க்க முடியாத கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சவுத் இந்தியாவிலேருந்தெல்லாம் போகும்போது ஃபஸ்ட்டு ஸ்னோஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னுடைய சன் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்னோஃபால். ஸோ அவனுக்கு அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நமக்குமே பெரியவங்களுக்குமே ஃபஸ்ட்டு ஸ்னோஃபாலுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நம்ம ஸ்னோவெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். தொடர்ந்து ஸ்னோஃபால் இருந்தால் தான் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா ஹெவி ஸ்னோஃபாலாக இருக்கும்போது நம்ம வெளியே போக முடியாது. பார்க்கு எல்லா இடமே கம்ப்ளீட்டாக ஸ்னோவால் க்ளோஸ் ஆகிரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஸ்பெண்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். அது ஒரு ஸ்னோவில் உள்ள ப்ராப்ளம். ரெண்டாவது, இந்த மாதிரி ஐஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ரோட்டில் காரை ஓட்டிகிட்டு போகும்போது நல்ல ஸ்கிட் ஆகும். நாங்கள் இருந்த ஏரியாவில் ஸ்னோ ஃபால் முடிஞ்ச உடனே வந்து கார் பார்க்கிங், ரோடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. கண்டினியூஸாக ஸ்னோ ஃபால் இருந்துகிட்டே இருந்ததுன்னா அது நமக்கு கஷ்டம்தான். ஸ்னோவில் பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் ஸ்னோ இருக்கும். சில டைம் ஸ்னோ வந்து ஒரு பவுட்ரு மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு காருக்கு மேலேயோ எங்கேயோ விழுந்தாலும் நம்ம அதை ஜஸ்ட்டு தட்டி விட்டோன்னா அது போயிடும். ஆனால் சில டைம் ஸ்னோ வந்து ஃப்ரீஸ் ஆயிரும், அதை ஒரு ஐஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அந்த டைம்லலாம் காருக்கு மேலெலாம் ஸ்னோ விடும்போது அதை க்ளீன் பண்ணதுக்கே ரொம்ப கஷ்டம். 10 to 20 மினிட்ஸ் அதை க்ளீன் பண்ணதுக்கே ஆகும். அதாவது காரை ஸ்டார்ட் பண்ணி விட்டு ஹீட் பண்ணி அதை க்ளீன் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டம். அதாவது ஓப்பன் கார் பார்க்கிங்கில் இருக்கும்போது அந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். நான் இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் அப்போ ஓப்பன் கார் பார்க்கிங் தான் இருந்தது. இது ஒரு சண்டே மார்னிங் நினைக்கிறேன். அப்போ தான் இந்த ஹெவி ஸ்னோ, அந்த ஸ்னோவை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த பால்கனி, இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஸ்னோ வந்து ஐஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது என்னுடைய சன். இதில் அவனுடைய ஏஜ் வந்து அரௌண்ட் 2 இயர்ஸ். ஸோ இது 18 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இந்த ஸ்னோ ஃபாலிங் டைமில் நம்ம பார்க் மாதிரி இடங்களுக்கு போக முடியாது. ஏன்னா ஃபுல்லாக ஸ்னோ கவராக இருக்கனால குழந்தைகளுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் ஃபுல்லாகவே வீட்டில் தான். ஸோ நம்ம வீட்டில் அவங்கள எந்த அளவு என்கேஜாக வச்சுருக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். இல்லாட்டா அவங்களும் போராக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா. அவங்களோட நம்ம வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப முக்கியமான விஷயம். லட்டு, ஐஸ் லட்டு. பவுடர் ஸ்னோ இந்த ஒரு வாரமும் ஃபுல்லாக பவுடர் ஸ்னோ பெய்துட்டு இருந்து, அதனால் இன்னைக்கு ஸ்னோ எடுத்துகிட்டு வந்து பையனுக்கு விளையாட விட்டுருக்கோம். இது ஒரு ஸ்னோஃபாலில் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே வந்து சன்னோட விளையாடும் போது எடுத்தது. அவன் ஸ்னோவில் விளையாட ஆசைப்படுவான். பட் ஹெவி ஸ்னோவாக இருக்கும்போது அந்த மாதிரி விளையாட முடியாது. அது சில டைம் விண்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த டைம் ரொம்ப கோல்டாக இருக்கும். அந்த டைம்லாம் நம்ம வெளியே வந்து விளையாடுறது வந்து ஹெல்த் இஷ்யூவை க்ரியேட் பண்ணிடும். சில டைம் நம்ம வந்து விண்டெலாம் அவ்வளோவா இருக்காது, அப்போ சில்னஸ் கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம வந்து ஸ்னோவில் விளையாடலாம்.
வீக்கெண்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ அப்படியே கார் எடுத்துகிட்டு ஸ்னோவில் ஒரு ரைட் போனோம். எல்லா இடத்துலையும் ஹெவி ஸ்னோவாக இருந்தது. ரோட்டில் உள்ள ஸ்னோவை க்ளீன் பண்ணியிருந்தாங்க, பட் ரோடோடைய 2 சைட்லேயும் ஹெவி ஸ்னோ இருந்தது. அதை தான் இப்போ பார்க்குறீங்க. ஆக்சுவலாக நாங்கள் அப்போ இருந்தது வந்து ப்ளூமிங்டன் ஒரு இடத்துல இருந்தோம். சிகாகோலேருந்து ஒரு 2 hours ஜேர்னி வரும். அப்போ நான் அங்கே தான் ஸ்டேட் ஃபார்ம் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது ஸ்னோ ஃபாலிங் டைம் பார்த்திங்கன்னா யூஎஸில் நிறைய இடத்துல இந்த ஸ்னோ ஸ்கல்ப்சர் காம்படிஷன்ஸ்லாம் நடக்கும். அதாவது ஸ்னோவை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்கல்ப்சர்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. நிறைய பேர் இந்த காம்படிஷனில் கலந்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காம்படிஷன்ஸ் நடந்தது ராண்டோல் ஒரு இடத்துல. ஸோ அதை பார்க்க போயிருந்தோம். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே நம்ம பீச்சுக்கு போனோன்னா குழந்தைகள் இந்த மணலில் வீடு கட்டி விளையாடுறது மாதிரி, அங்கே ஸ்னோ ஃபாலிங் டைம் வந்து ஸ்னோமேன் அந்த மாதிரி விஷயங்களை குழந்தைகளும் சேர்ந்து விளையாடுவாங்க ஸ்னோவில்.